கந்தன் கொள்கை. இறைவன் அசுரனை சம்காரம் செய்வதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நாமத்தில் ஒவ்வொரு வடிவத்தில் அவதார பிறவி எடுத்திருக்கிறார். எல்லா யுகத்திலும் இறைவன் அவதாரம் எடுத்து சூரனை சம்காரம் செய்தாலும் கிரேதா யுகத்திலே இறைவன் முருகனாக அவதாரம் எடுத்து சூரனை கொண்டதைத்தான் சூர சம்காரம் என்று நாம் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுகிறோம். இறைவன் முதல் யுகம் மீடிய யுகத்திலே குரோனியை சம்காரம் செய்வார், சதுர யுகத்திலே குண்டோமசாலியை சம்காரம் செய்வார், நெடிய யுகத்திலே தில்லை மல்லாளன் மல்லோசி வாகனன், கிரேதா யுகத்திலே சிங்கமுகாசூரன் சூரபத்மன், அதே யுகத்தின் இறுதியில் இரணியனை சம்காரம் செய்கிறார். அடுத்து திரேதா யுகத்திலே ராவணனை சம்காரம் செய்கிறார். துவாபர யுகம், அடுத்து கலியுகம், கலியுகத்திலே வைகுண்ட சாமியாக கலியனை சம்காரம் செய்கிறார். இந்த இத்தனை யுகத்திலும் மறக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை தந்தது கிரேதா யுகத்திலே முருகப்பெருமானுடைய அவதாரம் தான். மருதமலை மாமணியே முருகையா. கிரேதா யுகம் அந்த அசுரனை அழிப்பதற்காக ஈசன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து கனல் கடவுளாக, கந்த கடவுளாக, ஆறுமுக கடவுளாக முருகப்பெருமான் பிறவி எடுக்கிறார். அந்த பிறவி அவதார பிறவியிலே உள்ள மகிமைகள் வேறு எதிலுமே நாம் பார்க்க முடியாது. அற்புதமாக 3 மறக்க முடியாத அற்புதங்களை இறைவன் அங்கே நிகழ்த்தி காட்டுகிறார். ஒன்று என்னவென்று சொன்னால், பாலமுருகனாக இருக்கிற பொழுது ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியவில்லை என்பதற்காக, அதாவது தகுதியின் அடிப்படையில் தான் பதவி. எனவே இந்த பிரம்மாவுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை என்று பிரம்மாவை சிறையில் அடைத்து விடுகிறார். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. அது சிறையில் அடைத்தது கூட தமாசா இருக்கலாம். ஆனால் பிரம்மாவை சிறையில் அடைத்ததால் படைப்பு தொழிலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் முருகப்பெருமான். அதோடு விடவில்லை, தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கே அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன். அப்போ இதில் ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய இறைவனாக இருந்தாலும் மாணாக்கனாக வருகிற பொழுது பணிந்து கூனி குறுகி வாய் பொத்தி தான் ஒரு குருவிடம் கேட்க வேண்டும் என்பதை முருகப்பெருமான் எடுத்து காட்டுகிறார். இது மறக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த கிரேதாயுகத்தின் கடைசி கட்டம், அந்த சூரபத்மன் மாமரமாக திருச்செந்தூர் கடலுக்குள்ளே மறைந்து நிற்கிறான். முருகன் கண்டுவிட்டார். கையில் இருக்கக்கூடிய சக்தி வேலாயுதத்தால் அந்த மாமரத்தை 2 கூறாக வெட்டி பிளக்கிறார். இப்போ மாமரம் 2 துண்டாக விழுகிறது. மாமரம் அல்ல விழுந்தது, 2 துண்டாக விழுந்தது சூரபத்மன். இதில் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அறைகூலை, ஒரு எடுத்துக்காட்டை, வழிகாட்டுதலை முருகன் நமக்கு தருகிறார். என்னவென்று சொன்னால், ஆண்டவனுக்கு முன்னால் ஆணவம் அடிபணியுமானால் சமாதானம் பிறக்கும். அதை எடுத்து காட்டுவதற்காக சூரனின் ஒரு துண்டத்தை மயில் வாகனமாக்கி மயூரியாக மாற்றி அந்த மயூரியின் மேலே முருகன் ஏறி அமர்ந்திருக்கிறார். இறைவன் ஆணவத்தின் மீது ஏறி உட்கார்ந்திருக்கிறார். இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு துண்டத்தை என்ன செய்கிறார் என்றால், அற்பம் இந்த வாழ்வு, அநியாயம் விட்டுவிடு, அநியாயமான வாழ்க்கை நிலையானதல்ல, நிலையற்றது என்பதை அறைகூவலிட்டு கூக்குரலிட்டு கூவ வேண்டும் என்பதற்காக இன்னொரு துண்டை சேவல் கொடியாக காட்டுகிறார். இது எந்த யுகத்திலும் இறைவனுடைய அற்புதத்தில் எந்த யுகத்திலும் சொல்லப்படாத ஒரு விஷயம். 3வது ஒரு அற்புதம் இருக்கிறது, அதைத்தான் மறக்கவே முடியாது நண்பர்களே. உண்மையிலே முருக பக்தர்கள் இதை கண்டிப்பாக கவனித்தாக வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே எத்தனை நாடுகளோ இருக்கின்றன. சர்வதேச அடிப்படையில் பார்த்தால் அமெரிக்காவிலோ, ரஷ்யாவிலோ, ஜப்பான்லையோ, ஜெர்மன்லையோ, இஸ்ரேல்லையோ, பாகிஸ்தான்லையோ, சைனாவிலையோ, இந்தியாவிலையோ எந்த நாட்டிலுமே இல்லாத ஒரு பெரிய அற்புதம், தாய்மொழிக்கென்று ஒரு தெய்வத்தை தந்தது நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ் மொழிக்குத்தான். அந்த தாய்மொழிக்கென்று ஒரு தெய்வம் முருகன். அந்த மொழி தமிழ் மொழி, தமிழ் கடவுள் முருகன். தயவு செய்து நண்பர்களே, முருக பக்தர்களை நீங்களாவது தயவு செய்து வடமொழியிலே ஓம் எழுதாமல் ஓம் என்ற சொல்லை தமிழ் மொழியிலே தெய்வம் தந்திருக்கிற தமிழிலே எழுதுவோம். இப்படி அதனால்தான் நம்முடைய முருகப்பெருமான் தமிழ் மொழி காத்த தலைவனையா, ஞான பழம் கேட்ட
பெற்ற குழந்தை ஐயா, அப்பனுக்கு பாடம் சொன்ன ஆறுபடை ஆட்சி செய்த என் சாமி முருகையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்படி தமிழ் மொழியை தந்தது, தமிழ் மொழியை காத்தது தமிழ் தெய்வம் முருகக் கடவுள். அந்த கந்த கடவுளை வணங்கி நிறைவு செய்கிறேன்.